வர வர இந்த வீடியோக்காரங்கள நம்ப முடியல. இது கரெக்டா இருக்கான்னு பாத்துறணும். என்னடா இது? இந்த அடிக்கிற எல்லாம் வச்சுக்கிறாதீங்க. ஒரு படத்தோட நீளம் 14,000 அடி. அதுதான் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன பிரிச்சு போட்டு அளந்து பாத்துட்டு இருக்கறியா? ஐயா அண்ணா, நீங்க ஏமாந்துட்டீங்க. என்னடா ஏமாந்துட்டேன்? இதுல படமே தெரியல. பட இதுல எப்படிடா படம் தெரியும்? போங்க நாங்கிட்டு. எங்க ஊர்ல 5 பைசா கொடுத்து புலி வாங்கி பார்த்தேன். அதுல படம் தெரிஞ்சதே. டேய், அது பிலிம் தெரியும்டா, இது டேப் தெரியாதடா. தெரியாதா? ஏண்டா இந்த ஒண்ணதான் பிரிச்சியா இல்ல நிறையவா? இது 10வது கேசட்னே. ஐயோ, ஏற்கனவே 1500, இதுல ஒரு 5000 பாக்கி வச்சிட்டியா நீ? ஏய், 6700 ரூபாய் பாக்கி கொடுத்துட்டான்டா நீ போணும். அது கிடக்கட்டும். இது என்ன இது? இது நீயா? 6501 வச்சுக்கோங்க. நானும் பார்த்தேன். இல்லண்ணே, போட்டு செக் பண்ணி பாக்குறேனே. அதானே கேட்டேன். இந்த மாதிரி பிரிச்சு செக் பண்ண மாட்டியா? இந்தா இத ஒழுங்கா செக் பண்ணு. புது படம் கூட்டம் நிறைய வரும். சவுண்ட் கவுண்ட் கொடுத்து டிஸ்டர்ப் பண்ணிராத. நான் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கிறேன். சரி. ஆமா, இது என்ன படம்? இது பேய் படம்னே. பேய் படத்துல நான் கலக்க மாட்டேன். அத்தரிடா. பாம்புடா! எந்த நேரத்துல நான் பாம்பு படத்தை போட்டேன். ஆஃப் பண்றா. ஆம்பா, அசையாதீங்க. அசைஞ்சா பாம்பே, உனக்கு முட்டையும் பாலும் வாங்கி வச்சிடுறேன். அவனை ஒரே படம் போட்டுரு. அவன் செத்துருவான். இந்த கடைக்கு நானே முதலாளி ஆயிடுவேன். அந்த எழுத்த விட்டு பொண்ணை நானே கட்டிக்கிருவேன். எப்படியாவது போட்டுரு. டேய், பாம்புடா! ஆடு பாம்பே, விளையாடு பாம்பே, பாம்பே பாம்பே பாம்பே. டேய், பாம்பு புடுறா. என்ன, பாம்புக்கு 2 பிஸ்கட் போட்டா சாப்பிட்டு போயிரும்ல? அது என்ன நாயாடா பிஸ்கட் பொரியெல்லாம் திங்கிறதுக்கு? பாம்புடா, புடுறா. சரி, நான் புடிச்சிடுறேன். இந்த 6501 கழிச்சிருங்க, நான் புடிச்சிடுறேன். டேய், நீ புடிச்சிடுற, நான் கழிச்சிடுறேன். நீங்க கழிச்சிருங்க, நான் புடிச்சிடுறேன். அடே, நீ புடிச்சிடுற, நான் கழிச்சிடுறேன். நீங்க கழிச்சிருங்க, நான் புடிக்கிறேன். நீ புடிச்சிடுற, நான் கழிச்சிடுறேன். லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட். டேய், என்னடா ரிவர்ஸ்லயே போற? அசைஞ்சிராதீங்க, அசைஞ்சிராதீங்க. ஓடியாங்க, ஓடியாங்க. அண்ணமலை பாம்பு. ஓடியாங்க, ஓடியாங்க. அண்ணமலை நல்ல பாம்பு. ஓடியாங்க. இங்க பாருங்க. இதுவா பாம்பு? டேய், என்னடா பாக்குறீங்க? எவனா ஒருத்த புடிங்கடா. பார்க்கத்தான் வந்தோம், பிடிக்க வரல. பாத்துட்டீங்கல்ல, ஆளுக்கு நல்லா எடுங்க. டேய், நான் என்ன வித்தியா காட்டுற கலெக்ஷன் பண்றேன். நான் உன் கடனை கட்டவனா? அதுக்கு தான் பக்கத்து ஊர்லாம் சொல்லி விட்டுருக்கேன். நீ கலெக்ஷன் பண்ற நேரமாடா இது? ஐயோ, பாம்பு! ஐயோ, பாம்பு! அம்மா! மொட்டை மண்டைய கொஞ்சம் விட மாட்டேங்கிறானே. என்னையா மாரிமுத்து ஐயா, குத்தகை எல்லாம் வந்துருச்சா? வருஷத்துக்கு ஏக்கருக்கு 20 மூட்டை கொடுக்குறங்க. இந்த வருஷம் 10 மூட்டை தான் கொடுத்துருக்காங்க. என்னையா விளைஞ்சதே 10 மூட்டை. இந்த நிலைமையில ஏக்கருக்கு 20 மூட்டை எப்படிங்க கொடுக்க முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. 10 மூட்டை நெல்ல இங்க ஒப்படைச்சாகணும். இல்ல நிலத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டு போயிரு. ஐயா, இந்த ஒரு தடவை மட்டும் கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க ஐயா. ஆமாங்க ஐயா, வானம் பெய்யல, விளைச்சல் இல்ல. இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சு குத்தையே கொஞ்சம் குறைச்சுக்குங்க ஐயா. ஏய், பஞ்ச பாட்டு பாடுறத விட்டுட்டு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு போங்கடா. யோ, சலம்பல் பண்ணாம போங்கயா, போங்க போங்கயா. யார் நீ? உனக்கு என்ன வேணும்? எனக்கு அப்ப வேணும். என்ன சந்தையில ஆடு வாங்குற மாதிரி கேக்குற? உங்க அம்மா கிட்ட போய் கேளு, தெரிஞ்சா காமிப்பா. டேய், எங்க அம்மா கிட்ட கேட்டு தாண்டா நான் இங்க வந்திருக்கேன். அந்த ஆள் உள்ளதான் இருக்கான். கூப்பிடுறா. யாருப்பா நீ? உனக்கு என்ன வேணும்? எனக்கு அப்பா வேணும். 25 வருஷத்துக்கு முன்னாடி உங்களால ஏமாத்தப்பட்ட எங்க அம்மாவுக்கும் அவங்க வச்சிருக்க குங்குமத்துக்கும் நியாயம் வேணும். நீ தெய்வானோட மகனா? அந்த தெய்வத்தோட மகன் தான். உங்க பணக்கார திமிரு, அந்த திமிர்ல வந்த பாசம், அதை வச்சு நீங்க எங்க அம்மாவுக்கு செஞ்ச மோசம், இதெல்லாம் இந்த ஏழைய கொஞ்சம் கொஞ்சமா எரிச்சுக்கிட்டு இருக்கு. நீங்க நல்லவரு, பாச நேசத்துக்கு சொந்தக்காரன்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அது உண்மைன்னா இன்னும் 2 நாள்ல நீங்க தான் எங்க அப்பான்னு இந்த ஊர் அறிய சொல்றீங்க. இல்லன்னா உங்களை நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு நடுத்தெருவுல இழுத்துட்டு போய் முச்சந்தில நிக்க வச்சு சொல்ல வைப்பேன்.
அம்மா அம்மா. முத்துவேலு பாப்பா அப்பா பாத்தியா? பாத்தம்மா. நல்லா இருக்காங்களா? சிங்கம் மாதிரி இருக்காருமா. அந்த காலத்துல அவர் நடந்து வந்தா பெரிய கோலம் பெரிய தேர் நடந்து வரா மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. கட்டுனா அவரைத்தான் கட்டுவேன்னு நாத்து நடுறவல்ல இருந்து நாட்டை ஆள்ற வரைக்கும் நான் நீன்னு போட்டி போடுவாளுக. அம்புட்டு அழகா இருப்பாக. இப்போ லட்சணமா தான் இருக்காரு. தலையில தான் கொஞ்சம் லேசு பாசம் நினைச்சிருக்கு. அது இருக்கட்டும்பா. அவரை நீ எதுவும் மரியாதை குறைவா பேசி புள்ளே. மரியாதை கெடுற மாதிரி நான் எதுவுமே பேசல. எங்க அம்மாவுக்கு நல்ல பதில சொல்லன்னா மரியாதை கெட்டுன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். பாக்குறது நல்லவரா தெரியறாரு. என்ன செய்யறாருன்னு பாப்போம். நல்லது நடக்கணும்னு விதி இருந்தா எல்லாம் நல்லபடியா நடக்கும். வாப்பா சாப்பிடலாம். தாலி ஒண்ணுதான்னு இம்புட் நாளா நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப இன்னொரு தாலிக்கு ஒருத்தி வந்துட்டா. ஓடுற தண்ணில ஒதுங்கின விதை எங்கேயோ முளைச்சு இப்ப இந்த பரம்பரைக்கு வாரிசா வந்திருக்கு. அவனும் அவளும் உயிரோட இருந்தா நம்ம வாழ்க்கையே நாசமாயிடும். அதனால யாருக்கும் தெரியாம அந்த 2 சனியன்களையும் வீட்டோட எரிச்சு சாம்பல் ஆக்கிடுங்க. இப்பவே போய் அவங்க 2 பேரையும் இருக்கிறோம் தெரியாம பொசிக்கிட்டு வந்துடுறோம். வாங்க இருக்காரு. வாங்க வாங்க சார். வணக்கம் சார். வணக்கங்க ஐயா. இன்னைக்கு சாயந்தரம் 7 மணிக்கு நம்ம ஊர்ல சாரல் விழா ஃபங்க்ஷன் இருக்கு. அதுக்கு நீங்க தான் தலைமை தாங்கணும்னு கமிட்டி மெம்பர்ஸ் கூப்பிடுறாங்க. இப்போ விழாவில் கலந்துக்கிற அளவுக்கு என் மனநிலை சரியில்லை. நீங்க வேற யாரையாவது அரேஞ்ச் பண்ணி கூடாதா? சாரி சார், நீங்க தான் கலந்துக்கிறீங்கன்னு விளம்பரம் எல்லாம் பண்ணிட்டோம். நீங்க வரலன்னா நல்லா இருக்காது சார். ஓகே, நான் ட்ரை பண்றேன். ட்ரை பண்றேன்னு சொல்லாதீங்க, வரேன்னு சொல்லுங்க ப்ளீஸ். சரி வரேன். காதல் என்னும் வேதம் இங்கு கண்ணீரில் வாடுதம்மா. நடுக்கானகத்தில் கண் விழித்து பொன்மானை தேடுதம்மா. என்னாகியே வீடுதே புண்ணாகியே போனதே அன்பாலே தவிக்குதடி என் நெஞ்சு துடிக்குதடி. காதல் என்னும் வேதம் இங்கு கண்ணீரில் வாடுதம்மா. நடுக்கானகத்தில் கண் விழித்து பொன்மானை தேடுதம்மா. பாட்டெடுத்து கத்து கொடுத்து பாட வைத்ததும் ஏனடியோ. மேடையிலே பாட வந்தால் மூடி வைத்ததும் ஏனடியோ. நேற்றைய கனவெல்லாம் காற்றின் கதைதானோ. அரங்கேற்றம் காணாத ஒரு பாட்டின் பொருள்தானோ. புத்தம்புது புத்தகம் செல்லரித்து போகுமா சிங்கார பைங்கிளியே. காதல் என்னும் வேதம் இங்கு கண்ணீரில் வாடுதம்மா. நடுக்கானகத்தில் கண் விழித்து பொன்மானை தேடுதம்மா. என்னாகியே ஏகுதே பொன்னாகியே போனதே அன்பாலே தவிக்குதடி என் நெஞ்சு துடிக்குதடி. காதல் என்னும் நேரம் இங்கு கண்ணீரில் வாடுதம்மா. நடுக்கானகத்தில் கண் விழித்து பொன்மானை தேடுதம்மா.